ஜஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் தான். நீங்கள் உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைம்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். எப்படி ஆனால் மந்த்லி 1 lakh to 50K, 50K to 1 lakh எப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். ஏன் பண்ணலாம் ஓகேவா? இந்த மாதிரி ஜாப்ஸ் தான். இந்த ஜாப் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணலாம் இந்த ஜாப்பை அப்படின்ட்டு என்ன பண்ணணும், அது என்ன குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் சொல்கிறேன். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். யாராவது சொல்கிறேன் காலேஜ் முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு யூஸ் ஆகும். எந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம், ஒர்க் பண்ண போவோம், எந்த மாதிரி எல்லாம் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது தேவைப்படும். வீடியோ ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு தேவைப்படுறது. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன ஜாப் தானே பார்க்குறீங்க? இது ஆக்சுவலாக பார்ட் டைம் ஜாப்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரீலான்சிங்னு சொல்லலாம். இது டைப்பில் இருக்குது. 1 இயருக்கு முன்னாடி வந்து ஹைனில் இருந்துச்சு. இப்போயுமே இனிமேல் வரப்போதெல்லாம் பிஸ்னஸுமே நீட்டு தேவை கம்பல்சரி. இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு நீட் தேவைப்படும். ஓகேங்களா? அது வந்து நீங்கள் இது என்ன ஜாப் தானே கேட்குறீங்க, ஒரே ஆர்வமாக இருப்பீங்க. இது என்ன இல்லை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிறது வேறு ஆடாக வந்துருவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன, அது எப்படி கோர்ஸ் பண்ணலாம், கோர்ஸ் முடிச்சுட்டு பார்ட் டைம் ஜாப்பாகவும் போகலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையும் இருந்தாலும் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டும் பார்ட் டைம் ஜாப்பாகவே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல் டைமாகவும் போகலாம். இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஆக்சுவலி இது பார்ட் டைம் ஜாப்பும் கூட தான், ஃபுல் டைம் ஜாப்பும் கூட தான். பட் அதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுனாலே போதுமானது. சில இன்ஸ்டியூட்டில் வந்து டிகிரின்னு சொல்லுவாங்க. சில பேர் அது ஆக்சுவலி என்ன, அது சில பேர் தெரிஞ்சால் போதும் அது என்ன தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து உங்கள் முன்னே வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சாங்களேன். அந்த கடையை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்க, இங்கே ஒரு கடை இருக்குது லொக்கேஷனில் அப்படின்னா, இந்த கடையை வந்து கொண்டு போய்ட்டு இங்கே ஒரு நோட்டீஸ் பேப்பர், இங்கே ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கான், இன்னையிலேருந்து ஓப்பனு சூப்பர் மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து இன்னையிலேருந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளையிலேருந்து ஓப்பன் சொல்லிட்டு நோட்டீஸ் பேப்பர் தான் கொடுப்போம். அவங்க அப்போ தான் வருவாங்க மார்க்கெட்டுக்கு. அதுதான் வந்து முன்னாடி இருந்தது. இப்போ வந்து அப்படி கிடையாது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது பார்த்தீங்கன்னா, இது வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ஆன்லைன் மார்க்கெட்டிங். இங்கே ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக ஆன்லைனில் ப்ரொமோஷன் பண்ணுறது தான் ஆன்லைன் மார்க்கெட்டிங். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிம்பிளாக சொல்லலாம். ஆஃப்லைனில் பண்ணாமல் ஆன்லைனில் இருந்தால் பண்ணாமல் அது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள வரும். ஓகே, இதில் வந்து 7 டைப் ஆஃப் ஜாப் கொடுப்பாங்களாம். ஜாப்பாகவும் போகலாம், அது நீங்கள் பார்ட் டைம் ஜாப்பாகவும் பண்ணலாம். நிறைய பேர் ஃப்ரீலான்சிங் சொல்ல போகலாம். ஓகேங்களா? என்னென்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இமெயில் மார்க்கெட்டிங், இன்னொன்று வந்து SEO, SEM, SMM, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், இமெயில், லிங்க்டின் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மேனேஜர், இந்த மாதிரி எக்கச்சக்க ஜாப் இருக்குது இதில். ஓகேவா? இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் எது கற்றுக்கிறீங்களோ அது இதுக்கு தனித்தனி ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் எம்என்சி கம்பெனியாக ப்ளேஸ் ஆகிட்டிங்கன்னா 1 lakh சம்பாதிக்கலாம். சில ஸ்டார்ட் அப் கம்பெனியாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சேலரி கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் பார்ட் டைம் ஜாப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லு. ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. எல்லா ஒர்க்குக்குமே ஒரு கிளைண்ட் வந்து 30K to 40K தருவாங்க. 2 கிளைண்ட்னா உங்களுக்கு வந்து 80K, 60K to 80K தருவாங்க. நீங்கள் கிளைண்ட்டை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ ஃப்ளெக்சிபிள். ஆக்சுவலி இது வேலையே இருக்குது. இப்போ வந்து ஒரு 1 hour 2 hours தான் வேலை இருக்குது. நீங்கள் டைமில் ஃப்ரீயாக தான் இருக்குங்க. எப்போ ஃப்ளெக்சிபிள் டைம் இருக்கோ அந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவங்க வந்து இந்த ஒவ்வொரு ஜாப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொன்றா போடுறேன். ஓகேவா? இது வந்து பெஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டு தேவை மாதிரி ஒர்க் பண்ணலாம், இல்லை வேஸ்ட் ரூமில் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஃபீல்டு ஒர்க் ஜாப் கிடையாது, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இருந்தாலும் காலேஜ் முடிச்சுட்டு இதை கோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை முடிச்சுட்டு போகலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் கற்றுக்குவாங்க. எப்படியும் எல்லாருமே ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ப்ரைவேட்டாக ஃபியூச்சரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8 வருஷம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. சரி, வாங்க வந்து நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த இப்போ இமெயில் நான் சில ஜாப்ஸ் டைப் சொன்ன பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து
ஃபுல் வீடியோவாக ஒரு ஜாப் பற்றி போகிறேன். இனிமேல் இதை ரெகுலராக உங்களுக்கு இதை பற்றி தான் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்? ஓகே, பாய் பாய்.